அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் ஏன், எதுக்கு? ஏங்க தவக்காலம்? சும்மா ஒரு டைம் பாஸ்கா? கடவுளை நெருங்கி மற்ற நாள்லாம் நெருங்க தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக், ஒரு வேகத்தடை. நம்முடைய வாழ்க்கையில வேகமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது இன்னைக்கு நமக்கு தெரியும். சென்னை நகரத்துல வாழ்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஒரு குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னா 30,000 40,000, 10ஆவதுக்கு இல்லை 12ஆவதுக்கு இல்லை, எல்கேஜிக்கு 1,00,000 சொல்றாங்க. என்னுடைய குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியலனா நான் ஒரு நல்ல தகப்பன் இல்லை, நான் ஒரு நல்ல தாய் இல்லை. என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உயர்ந்த சாப்பாடை வாங்கி கொடுக்க முடியலனா நான் நல்ல தாய் இல்லை, நல்ல தந்தை இல்லை. என்னுடைய மனைவிக்கு ஒரு 2,000 ரூபாய்க்கு மேல ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர முடியலனா நான் ஒரு நல்ல கணவன் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படி எண்ணிக்கொண்டு வாழ்க்கையில வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுறோங்கிறத விட போராடிக்கிட்டு இருக்கிறோம். காலையில 4 மணிக்கு எழுந்து கணவனும் மனைவி அந்த நேரத்துல அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். முடிச்சுட்டு இரவு வருகிற பொழுது அப்பாடா அப்படின்னு வந்தோம்னா அதுவும் இல்லை. அப்பையும் ஆபீஸ் வேலைய கையில தூக்கிக்கிட்டே வந்து இரவுலையும் உட்காந்து வேலை செய்யற குடும்பத்தினர் நிறைய உண்டு. அப்போ இந்த தவக்காலத்துல இது எல்லாவற்றையும் கடந்து கடவுளும் சரி, நம்முடைய திருச்சபையும் சரி, நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது. நீங்க ஸ்பீடா போற உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக் போட்டு அப்படியே ஸ்லோவா கவனியுங்கள். நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். அந்த ஸ்பீட் பிரேக் எதுக்காக இருக்கும் அப்படின்னம்னா, சைட்ல இருந்து ஒரு ரோடு வரும், அந்த ரோட்ல ஏதாவது நடக்குதா அப்படின்னு நாம பார்க்கணும். நமக்கு முன்பாக வேற ஏதாவது மனிதர்கள் வருகிறார்களா, வாகனம் வருகிறதா அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக் போட்டு அதை கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முதல்ல நான் எதை பார்க்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? முதல்ல உங்களை பாருங்கள். உங்களை பாருங்க. ஃபாதர், டெய்லி நான் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முன்னாடிலாம் ஒன்று சொல்லுவாங்க, என்ன இந்த பெண்கள் கண்ணாடிக்கு போய் முன்னாடி போய் நின்னாங்கன்னா மணிக்கணக்கா தலை செய்வாங்க. இப்பெல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு வேலையை அடுப்படியில செய்து கொண்டே தலைவாரி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் தான் இங்கே நிறைய. தங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை, தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு கூட நேரம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நான் என்ன சொல்றேன், இந்த நாட்கள்ல உங்களை உற்று கவனியுங்க. உங்களது முகத்தை உற்று கவனியுங்கள், உங்களது உடலை உற்று கவனியுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் விலை மதிப்பற்றவர்கள். விவிலியத்துல கடவுள் அதை தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வையில் விலை மதிப்பற்றவள். விவிலியத்துல சொல்றதுக்காக மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரியும் நம்முடைய தந்தையினுடைய அந்த அணுக்கள்ல கோடான கோடி அணுக்கள் நம்முடைய தாயினுடைய கருப்பைக்குள்ள பாய்ச்சப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு அணுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கோடியில ஒருத்தவங்க. அப்ப நீங்களும் நானும் பிறப்பதற்காக நிறைய அணுக்கள் சாகடிக்கப்பட்டு இருக்கின்றன, கொலை செய்யப்பட்டு இருக்கின்றன. அப்போ உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக
நம்முடைய தாயினுடைய அந்த கருவறைக்குள்ள நிறைய உயிர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கின்றன. அப்பனா நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். Praise the Lord. Praise the Lord. அப்ப இவ்வளவு மதிப்பு மிக்க நான் என்னை எப்படி பார்த்துக்கிறேன்? என்னைக்காவது ஒரு நாளுக்கு பியூட்டி பார்லருக்கு போவது அல்லங்க. என்னுடைய முகத்தை அழகாக வைத்துக் கொள்வது மட்டுமல்லங்க. கடவுள் எனக்கு தந்திருக்கிற இந்த உடலை, இந்த அழக யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். உங்களை போல இன்னொரு பெண்ணு இந்த உலகத்துல இல்ல. உங்களை போல ஒரு ஆண் இந்த உலகத்துல இல்ல. ஏதோ ஒரு வகையில அவர்களிடம் வேறு ஒரு மாற்றம் இருக்கிறது. You are special. You are special. அப்ப கடவுள் உங்களை படைக்கிற பொழுதே மிக மிக சிறந்தவராக, சிறந்தவளாக படைத்து அனுப்பியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்படி அனுப்பி இருக்கிற பொழுது இந்த உடலை நான் எப்படிங்க பார்த்துக்கணும்? எப்படி பார்த்துக்கணும்? நிறைய நோய்கள் நமக்கு இருக்கிறது. ஒழுங்கா டாக்டர்கிட்ட போகிறது இல்லை. சின்ன சின்ன எக்ஸசைஸை கூட செஞ்சு சரியாக என்னுடைய உடலை கவனித்துக் கொள்வது இல்லை. அதனால இந்த நாட்கள்ல முதல்ல இந்த வேக தடையில நான் என்னை கவனிப்பேன், என்னை கவனித்துக் கொள்வேன். இதுதாங்க முதல்ல. பிரியமானவர்களே, இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கடவுளை கவனிப்பேன். என்னுடைய கடவுளை நான் பல நேரங்களில் எப்படி செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகல அப்படின்னா அது ஒரு பாவம், அது ஒரு தவறு, அது ஒரு குற்றம். இதுக்காக கோயிலுக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களாவது பரவாயில்ல, இடம் இல்லைன்னு வெளில இருக்கிறாங்க, பின்னாடி உட்காந்து நின்றுக்கிட்டு இருந்துட்டு நன்மை வாங்கும்போது வாங்கிட்டு முடிகிறதுக்குள்ளே போயிடுவாங்க. எங்கள் சாமியார் ரொம்ப நேரம் 2 பிரசங்கம் வைப்பார் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அதுவல்ல, அதெல்லாம் சடங்கு கிறிஸ்தவர்கள், சண்டே கிறிஸ்தவர்கள், சடங்கு கிறிஸ்தவர்கள், திருவிழா கிறிஸ்தவர்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சடங்கு நடக்குதுன்னா அப்போ மட்டும் ஆலயத்துக்கு வருவாங்க, சண்டே மட்டும் ஆலயத்துக்கு வருவாங்க, புது ட்ரெஸ் போட்டுட்டு கிறிஸ்மஸுக்கு மட்டும் வருவாங்க. இதுவல்ல கிறிஸ்தவம். நான் என்னுடைய கடவுளை அன்பு செய்கிறேன், என்னுடைய கடவுளை நேசிக்கிறேன், அவரை சந்திப்பதற்காக வரேன். இதுதாங்க, இதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, அப்ப நான் என்னுடைய கடவுளை சந்திக்கிறேன் என்பதுதான் எனக்கும் கடவுளுக்குமான உறவு. இங்க நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மகன் அல்லது மகள் அவங்கள ஒரு பெங்களூர்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வருகிற பொழுது அங்கிருந்து ஃபோன் பண்றாங்க, அம்மா என்னுடைய நண்பர்களோடு நான் சென்னைக்கு வருகிறேன், ஆனால் நம்ம வீட்டுக்கு வரணும்னா குறைஞ்சது வர 1 மணி நேரம், போக 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு தான் நான் வந்தாகணும். டாக்ஸி பிடிச்சிட்டு வந்து உங்களை பார்த்துட்டு போனேன்னா ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அந்த 3000 ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிக்கங்க, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பணத்தை அனுப்பி விடுப்பா, நீ ஏன் வேஸ்ட்டாக அலையிற, அப்படி தானே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நீ வா, ஏன்னா நான் உன்னை பார்க்க வேண்டும். நல்ல அம்மாங்கப்பா நீங்களாம். உங்கள் புள்ளனா மட்டும் நீ வாப்பா, உன்னை நான் பார்க்கணும் அப்படிம்பீங்க. ஆனால் கடவுள்கிட்ட மட்டும் உட்காந்துட்டு என்ன கேட்பீங்க? எனக்கு பணத்தை கொடு, சுகத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, சமாதானத்தை கொடு, சந்தோஷத்தை கொடு. பார்த்தீங்களா? அன்பார்ந்தவர்களே, அன்பு செய்கிறவர்கள் அவர்களிடம் பணத்தை கேட்க மாட்டார்கள். அவர்களிடம் இன்னும் எதையே கேட்க மாட்டாங்க, கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் மகன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க உங்க மக கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் தன்னுடைய மகளோடும் உங்களோடும் இருக்கணும்னு ஆசைப்படுவாரா, படமாட்டாராங்க? Praise the Lord. Praise the Lord. ஆம் பிரியமானவர்களே,
எனக்கு சில நேரத்துல தோணுங்க, இந்த நற்கருணையில வச்சு ஃபாதர் பூட்டி எடுத்துட்டு ஆலயங்கள்லாம் பூட்டிட்டு போன உடனே, ஐயோ இந்த ஆண்டவர் தனியா உட்கார்ந்து இருப்பாரு, இந்த கடவுள் இந்த நற்கருணையில தனியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு கோயில்ல போயிட்டு உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களோட பேர பிள்ளைகிட்ட, என்னுடைய தம்பி பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஏசுங்க இருக்கிறாரு, ஏசுங்க இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கதவை எல்லாம் பூட்டுன்னு வெளியில போங்கன்னு சொன்ன உடனே அவன் வெளியில நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், இல்ல ஐயா நீங்க சொன்னீங்கல்ல ஏசு அங்க இருக்கிறாருன்னு, கதவு பூட்டுறாங்கல்ல அவரும் வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் அப்படின்னா. பார்த்தவர்களே, ஒரு குழந்தை அதை தெரிஞ்சு சொன்னானா இல்ல புரிஞ்சு சொன்னானான்னு தெரியல. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு, அவர் ஒரு உயிர் வாழ்கிற தெய்வமாக இந்த நற்கருணை இருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கடவுள் தனியா தானே இருப்பாரு. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இவரை சந்திக்க வருகிற பொழுது நான் எவ்வளவு அன்போடு வர வேண்டும், எவ்வளவு ஆசையோடு வர வேண்டும். அப்ப இரண்டாவது என்ன அப்படின்னா, என்னுடைய ஆண்டவரோடு என்னுடைய கடவுளோடு நான் எப்படிப்பட்ட ஒரு உறவில் நிலைத்து நிற்கிறேன். இதுதாங்க இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னா, நான் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் உங்களெல்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னார். என்னுடைய மக்கள் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா போதும், எல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளவு அழகாக செய்வார்கள், அவ்வளவு அற்புதமாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கொரோனா காலத்தில் எல்லாம் சாப்பாட்டுக்கே போராடி கொண்டிருந்த நேரத்தில் என்னை நம்பி 2.5 கோடி ரூபாயை என்னுடைய மக்கள் கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க மூன்றாவது. இதுதான் நம்ம விபூதி புதன் அன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டிருப்போம். முதலாவது நோன்பு. நோன்புனா என்ன? உன்னுடைய உடலை நீ கவனித்துக் கொள்வது. உன்னுடைய உடலை நீ எப்படி கவனித்துக் கொள்கிறாய், உன்னுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், உன்னுடைய கண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உன்னுடைய காதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, உன்னுடைய வயிற்றுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற. ஃபாதர், என்னுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் ஃபாதர் டெய்லி நான் சரக்கு அடிச்சுட்டு படுத்துடுறேன். அதுவல்ல. நீங்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்கிற பொழுதெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உயிரை, இந்த ஜீவனை அழித்துக் கொள்கிறீர்கள், அதை கேவலமாக நடத்துகிறீர்கள், அதை சேதம் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதாங்க நோன்பு. உங்களது உடலை நீங்கள் கட்டி பராமரிப்பது தான் நோன்பு. இரண்டாவது ஜெபம். ஜெபம் என்பது கேட்பது அல்ல. கோயிலில் போய் உட்கார்ந்து நான் கடவுளிடம் அதை கேட்கிறேன் இதை கேட்கிறேன் என்பதல்ல ஜெபம். ஜெபம் என்பது கடவுள் கூடவே இருப்பது, நமக்கு பிரியமான இந்த இயேசுவோடு இருப்பது, நாம் கூடவே இருப்பது. இதுதாங்க ஜெபம். மூன்றாவது தர்மம். யாருக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ, யாருக்கு உங்களது நேரம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பது தர்மம். இந்த மூணையும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு நான் செயல்படுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நான் சிந்தனைக்காக இன்னும் ஆழமா போறதுக்காக எடுத்துக்கொள்கிறது நம்முடைய தொடக்க நூல்ல. அதுல கடவுள் எதற்காக மனிதனை உலகத்துல படைச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். அதுல பாருங்களேன், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 31வது வசனத்துல கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. கடவுள் இந்த உலகத்துல தொடக்கத்துல படைத்த பொழுது அங்க எங்கேயுமே பிரச்சனை இல்லைங்க.
எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் குட். எல்லாமே மிக அற்புதமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்ப தொடக்கத்துல இப்ப நமக்கு என்ன தோணுது, ஐயோ அப்ப அப்படியே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற பொழுது மனிதனை படைக்கிறார். மனிதனை படைச்சோன்னு அவனை எதுக்காக படைச்சார் அப்படிங்கிறது 2வது அதிகாரம் 15 ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். எல்லாத்தையும் பார்க்கிற கடவுள் இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ண கடவுள் இப்ப பார்க்கிறாரு, இந்த ஏதோன் தோட்டத்துல அவனை கொண்டு வந்து வைக்கிறார். எதுக்காக வச்சார் அப்படின்னா அதை பண்படுத்தவும். இந்த பண்படுத்தவுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம மணிக்கணக்கா சிந்திக்கலாங்க. அப்ப கடவுள் அனைத்தையும் நோக்கினார், நல்லா இருந்துச்சு. ஆனா அது இன்னும் பண்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு, அது இன்னும் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு, அது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதன் என்பவன், மனுஷி என்பவன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். கடவுள் தன்னுடைய படைக்கிற ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தந்து, ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் தந்து அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினாருங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த அற்புதமான கட்டிடங்கள், இந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் மனிதன் தான் உருவாக்கினான், எல்லாவற்றையும் ஒரு மனுஷி தான் உருவாக்கினா. சரிதாங்க, சரிதாங்க. இது கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த படைப்பினுடைய ஆற்றல். அன்பார்ந்தவர்களே, அப்ப என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஏதோன் தோட்டம் என்பது அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம நடக்கிற இந்த இடம், நாம் ஆளுகிற இந்த பூமி, இந்த சூழல், இந்த சமூகம், இதை பண்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு முழுமையாக்கி எல்லாத்தையும் அப்படியே நம்ம கையில கொடுக்கல, அது இன்னும் பண்படுத்தப்பட வேண்டிய நிலையில் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்களேன், எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த பொறுப்பை நான் உணர்ந்து கொள்ளாத வரை எனக்கு பிரச்சனைங்க. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், நான் தொடக்கத்துல சொன்னது போல என்னுடைய உடலை ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணராத வரை என்னுடைய உடலை நான் கவனிச்சுக்க மாட்டேன். தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு இந்த உடலை, கடவுள் தந்திருக்கிற இந்த பொறுப்பை நான் அழித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் என்ன பண்றேன், என்னோட உடலை அழிக்கின்ற பொழுது கடவுள் என்னை எவ்வளவு மகத்துவமாக படைத்திருக்கிறார் என்பதை மறுத்து போய் நான் என்ன பண்றேன், அவருடைய அன்பையும் பிரேக் பண்ணிக்கிறேன். அவருடைய அன்பிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். ஏன்? நான் கடவுளுக்கு முன்பாக இருந்தா தானே ஃபாதர் என்ன பார்த்து சொல்லுவாரு, ஏண்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அந்த சிஸ்டர் பார்த்து என்ன திட்டுவாங்க, கோயிலில் இருக்கிற பெரியவங்க பார்த்து, ஏண்டா அவங்க அம்மா அப்பாலாம் நல்ல பிள்ளை தானடா, நீ ஏண்டா இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அன்பிலிருந்து நான் தூரமா போயிட்டேனா, கோயிலுக்கு வராம இருந்துட்டேனா, கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி கொள்றேன். பிரியமானவர்களே, நீங்க கடவுளை விட்டு தூரமா போயிட்டீங்கன்னா சமூகத்தின் மீதும் சரி, பங்கின் மீதும் சரி, ஏன் உங்களுக்கு குடும்பத்தின் மீதும் சரி, அக்கறை இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். பிரியமானவர்களே, இங்க அதாங்க நடக்கும். என்ன அப்படின்னா, கடவுள் ஏவாளையும் படைச்சு கூட்டிட்டு வருவாருங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ஆதாம் ஒரு கவிதை சொல்லுவான். எனக்கு தெரிந்து உலகத்துல முதல் கவிதைய ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் சொல்றான், ஏவாளுக்காக ஆதாம் சொல்லுகிறான். அதுதான், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமானவள். பாருங்களேன், தன்னுடைய மனைவியை குறித்து, தன்னுடைய துணையாளியை குறித்து என்ன சொல்றான், இவ என்னுடைய எலும்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறா, என்னுடைய சதையோடு இணைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறான்.
ஆனா அவன் தவறு செய்தவுடன் அந்த மூணாவது அதிகாரம் 12வது வசனத்துல அவன் சொல்லுவான் பாருங்க, அப்போது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன். இப்போ அவன் கவிதை பாடல. எப்பொழுது அவன் பாவம் செய்கிற அந்த ஒரு மனநிலையை உணர்கிறானோ அப்ப என்ன பண்றான்? தன் கூட இருக்கிறவங்களெல்லாம் நிராகரிக்கிறான், அவர்களெல்லாம் தூரமா விலக்கி வைக்கிறான், தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்கிறான். ஆம் பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் கவிதை சொன்ன அந்த ஆண் இப்ப என்ன சொல்றான்? நீ தந்தில்ல, நீ ஒரு பொண்ணை எனக்கு கொடுத்தில்ல, அந்த பெண்ணு தான் என்னை தவறு செய்ய வைத்தாள், என்னை பாவம் செய்ய வைத்தாள். அன்பார்ந்தவர்களே, அப்போ என்ன அப்படின்னா, எப்பொழுது நான் கடவுளுடைய அந்த அன்பிலிருந்து விலகி நிற்கிறேனோ, அந்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து போய் நான் தவறு செய்கிறேனோ, அப்ப நான் என்ன பண்றேன்? ரொம்ப ஈஸியா மற்றவங்க மேல நான் அந்த பழிய தூக்கி வைக்கிறேன். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. இதெல்லாம் நடந்து முடிச்ச உடனே என்ன நடக்கும்? கடவுள் அவங்கள வெளியில துரத்திடுறாரு, எல்லாமே நடந்துருது. காயின் ஆபேல், இங்க பாருங்களேன், ஒரு தவறு எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வை, பகைமையை ஏற்படுத்திக்கிட்டு போகுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். 2 பேர் அண்ணன் தம்பி. ஒருவன் கோயில்ல போய் காணிக்கை ஒப்பு கொடுக்கிறான், அது கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறுகிறது. ஆனா இன்னொருத்தன் இருக்கிறதுல கேவலமானதை கொடுக்கிறான், அது ஏற்புடையதாகல. அப்ப என்ன நடக்குது பாருங்க? அவன் கொலை செய்கிறான், தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். அப்ப கடவுள் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அப்ப அவன் சொல்றான், நான் என்ன அவனுக்கு. இப்ப அந்த வசனத்துக்கு வாங்கலேன். கடவுள் எதற்காக உலகத்தை படைச்சாரு? ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அதே வார்த்தை. கடவுள் என்னை பாதுகாப்பாக தாங்க அனுப்பினார். என்னுடைய மனைவியை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய கணவனை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தாயை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய தந்தையை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய நண்பனை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பங்கை நான் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக தான் நான் அனுப்புனேன். ஆனா அவன் என்ன கேட்கிறான்? நான் என்ன அவனுக்கு பாதுகாவலியா? நான் அவனுக்கு பாதுகாவலா? அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிறார்களோ அவன் சொல்ற வார்த்தை, இது என்ன என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா? நான் இதை செய்யணுமா? நான் எதற்காக செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியுங்க, இன்னமும் கூட ஒரு சில குடும்பத்துல தன்னுடைய தமக்கையினுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய திருமணத்துக்கு நான் ஏங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுகிற சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த குடும்பம் உடைந்து போய் இருக்கிறது. நிறைய குடிக்காரர்கள் கேட்கிறார்கள், நான் என்ன இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலியா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலனா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், எனக்கு ஒரு கடமையை தந்திருக்கிறார். இதை நான் உணர வேண்டும். இதை நான் அறியாமல் வெளியில நிற்கிற பொழுது அதுதாங்க பாவம். என்னுடைய கடமையை அறியாதது, என்னுடைய பொறுப்பை உணராதது தாங்க இங்கே பாவமாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்க இலங்கைக்கு போயிருந்த அந்த நேரத்தில் ஒரு 2 நாட்கள் அந்த கிராமத்தில் நாங்கள் ப்ரேயர் நடத்தினோம். ஏறக்குறைய ஒரு 3000 மக்களுக்கு மேலே அங்கே இருந்திருப்பார்கள். அப்போது ஒருத்தர் பெரியவர் எங்கள்கிட்ட சொன்னார், ஃபாதர், இன்னைக்கு நீங்கள் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு நடத்திட்டு அதில்
உறவுகள்லாம் போயிட்டு சமாதானம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னாரு. உடனே நானும் சரி நம்ம பிரதரும் சொன்னோம், இன்னைக்கு இதுதானே நம்ம திட்டமிட்டு இருந்தோம், அதை ஒரு பெரியவரும் சொல்றாரு, இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிடம் கொடுத்தோம். நிறைய ப்ரேயர் பாட்டெலாம் முடிச்சுட்டு என்ன சொன்னோம் அப்படின்னம்னா, தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு அவர்களை சந்தித்து கை குலுக்கி மன்னிப்பு கேட்டு உங்களது உறவை சமாதானம் செய்து கொள்ளுங்கள், உங்களது அன்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம். அன்பார்ந்தவர்களை, திருப்பலியெல்லாம் முடித்த உடனே ஒரு பெண் எங்கள்கிட்ட வந்து கதறி அழுதாங்க. கதறி அழுதுட்டு சொன்னாங்க, ஃபாதர், எனக்கு பிடித்த ஒருவரை நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டேன். அப்படி திருமணம் செய்து கொண்டதால என்னுடைய அம்மா அப்பா யாருமே என்கிட்ட பேசல. எத்தனையோ பேர், எத்தனையோ நண்பர்கள் எங்களை எல்லாம் சேர்ப்பதற்கு முன்வந்தும் அவர்கள் எங்களோடு பேசவே இல்லை. இன்னைக்கு அவங்கெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு விலகி இருந்தேன். நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பி அவருக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கலான்னு போனேன் ஃபாதர். நான் போயிட்டு வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை, ஏதோ நினைச்சுக்கிட்டு போனேன். அப்படியே கண் கலங்கி நின்னேன். எங்க அப்பா என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதார் ஃபாதர். எங்க அம்மா என்னை பார்த்து கதறி அழுதாங்க ஃபாதர். என்னுடைய குழந்தைகளை அவங்க தூக்கிட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க ஃபாதர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இங்க எல்லா உள்ளமும் ஏங்கி கொண்டிருப்பது அந்த அற்புதமான உறவுக்காகத்தான், அந்த அற்புதமான அன்புக்காகத்தான். சின்ன சின்ன ஈகோங்க. நான் ஏன் என்னுடைய மகள் அவளா வந்து என்கிட்ட பேசக்கூடாதா, அவன் சொல்லிதான் என்கிட்ட வந்து வரணுமா, இவன் சொல்லிதான் என்கிட்ட வரணுமா, இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு நமக்கு பிறந்த அந்த குழந்தைகளை தனியே பல நேரத்தில் துடிக்க விடுறாங்க, தவிக்க விடுறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தடையாக இருக்கிறாங்க, நாங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நிம்மதியா ஊர் சுத்துறதுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னு எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் அவங்கள விட்டுட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நாள்ல, இந்த ஸ்பீட் பிரேக்ல என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். என்னை வாழ வைத்த என்னுடைய பெற்றோர்களை எண்ணி பார்ப்போம். என்னோடு பல நாட்கள் நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப என்னை தோல்ல தூக்கிட்டு போன என்னுடைய சகோதரியை நினைச்சு பார்ப்போம். ஏதோ ஒரு சின்ன இடத்துக்காக, ஏதோ ஒரு சின்ன சூழல்ல, ஏதோ ஒரு சில வார்த்தைகளுக்காக அவங்கள்ட்ட நான் பேசாம இருக்கிறேனே, அவங்கள்ட்ட மிருந்து விலகி இருக்கிறேனே அப்படிங்கிறத எண்ணி பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அப்படி எண்ணி பார்க்கிற பொழுது இன்னைக்கு தயவு செய்து வீட்டுக்கு போன உடனே அவங்க கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவோமே, சாரின்னு, என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லுவோமே. கடவுளே, என் மேல உள்ள நம்பிக்கையில இல்ல, ஓ மேல உள்ள நம்பிக்கையில நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும், அவர்களை அன்பு செய்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோமே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நீங்கள் யாரை காயப்படுத்தினீர்களோ, யார் உங்களால எனக்கு இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து கேட்கிறார், எங்கே உன்னுடைய சகோதரன்? நான் இந்த குடும்பத்துல உங்களை சேர்ந்துதானே படைத்தேன், இந்த அம்மாவையும் அப்பாவையும் சேர்ந்துதானே நான் உனக்கு அனுப்பி வச்சேன், அவங்க எங்கே என்று கேட்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, எனக்கு பதில் சொல்ல வேணாம், இந்த கடவுளுக்கு பதில் சொல்லுங்க. அவர்கள் என் கூடவே இருக்கிறாங்க கடவுளே, அவங்கள நான் பாதுகாக்குவேன் கடவுளே, அவர்களை நான் பராமரிப்பேன் தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவுகளை ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த நல்ல நாள்ல நம்மளால மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லாரையும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம்.